வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம எக் மஞ்சூரியன் பண்ண போகிறோங்க. நான் வந்துட்டு 5 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை இப்படி கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி எல்லாமே கட் பண்ணிட்டோம். நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாய்த்தூள், ஒரு முட்டை எடுத்துக்கலாங்க. கடைசியாக கொஞ்சம் சால்ட். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். தண்ணி சேர்க்கல, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் அப்படியே தெளிச்சிக்கலாம், அதிகமாக வேண்டாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கினா போதும். இப்படி நம்ம எடுக்கும்போது குட்டி குட்டி உருண்டையாக பண்ணுறதுக்கு இப்போ இந்த அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்படியே இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாமே இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் அடுப்பு அடுப்பில் வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவாக இதை அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்லாமே திருப்பி விட்டு வெந்துடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், நான் ஒரு குடமிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மாதிரி பெரிய சைஸு. ஸ்ப்ரிங் ஆனியன், பூண்டு, பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் சேர்த்து இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ எக்கை சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து பூரி, சப்பாத்தி, தோசை, வெரைட்டி ரைஸ், நான் இது எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அப்படி சும்மாவே கூட ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன். இதில் தண்ணியில் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எக் மஞ்சூரியன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.